சீனு, Dress சூப்பரா இருக்கு. ஆனா நம்ம வந்த வண்டி தான் சரியில்லை. ஏன்? இல்ல, இந்த மாதிரி ஸ்டைலா கோட் சூட்டோட வரும்போது ஆட்டோல வந்து இறங்குனா நல்லாவா இருக்கும்? அடுத்த வருஷம் நம்ம வரும்போது ஒரு கார்ல வரணும். அடுத்த வருஷம் நான் வருவேன். ஆனா நீ என் கூட வர போறது இல்ல. ஏன்? ஏன்னா அடுத்த வருஷம் நீ என் கூட இருக்க போறது இல்ல. அதான் சைன் போட்டு கொடுத்துட்டேல. டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் ஏன் உன் கூட வர போறேன்? அதெல்லாம் அப்பவும் நான் உன் கூட தான் இருப்பேன். அந்த நினைப்பு வேற இருக்கா உனக்கு? எப்படியா அடுத்த வருஷம் வரதுக்குள்ள உனக்கு என் மேல இருக்கிற love வெளியில வந்து நான் இன்னும் உன் மனசுல இருக்கேன்னு நீயும் ஒத்துக்க தான் போற. அப்போ நானே இந்த பார்ட்டிக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னாலும் நீ விட மாட்ட. என்ன ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துருவேன். ரொம்ப ஆசைப்படாத, அப்புறம் ஏமாந்து போயிடுவேன். அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியிருக்கும். நான் எடுத்த முடிவுல இருந்து என்னைக்குமே மாற மாட்டேன். என்ன பார்ட்டிக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு தான் நேத்து நீ நினைச்சிருப்ப. ஆனா இன்னைக்கு பாரு, என்ன நீ ஏன் கூட்டிட்டு வரல? லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள் பா. எப்போ எப்படி வேணாலும் மாறலாம். இந்த கோட் சூட்ல நீ ஹீரோ மாதிரி தான் இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். அத்தை எனக்காக வாங்கி கொடுத்தது நல்லா தான் இருக்கும். பெரியம்மா வாங்கி கொடுத்தத நீ பாத்தியா? இது நான் உனக்காக வாங்கினது. நீ வாங்குனியா? சும்மா போய் சொல்லாத. அத்தை எனக்காக வாங்கினாங்க. நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லியிருந்தா நீ இதை போட்டிருப்பியா? மாட்டல்ல. அதான் பெரியம்மா கிட்ட கொடுத்து உன்கிட்ட கொடுக்க சொன்னேன். எப்படி ஐடியா? அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. என்னடா அத்தை கோட்லாம் வாங்கி கொடுக்குறாங்களேன்னு. உன் வேலைதானா? ஆமா. எப்படி என் செலக்ஷன் சூப்பரா இருக்குல்ல? நல்லாவே இல்ல. எனக்கு சுத்தமா பிடிக்கல. அட பாவி, வர வழியெல்லாம் கோட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு வந்த. அது நான் அப்ப சரியா பார்க்கல. இப்பதான் நோட் பண்ணேன். இந்த கலர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் வாங்கினதுன்னு தெரிஞ்ச உடனே மாத்திட்ட பாத்தியா? உனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா வெளியில சொல்ல மனசு வரல. எப்படியே மேல லவ்வ வச்சுக்கிட்டு வெளியில சொல்லாம இருக்க அந்த மாதிரி. இங்க பாரு, உன் வாழ்த்தனத்தெல்லாம் வீட்டோட வச்சுக்கோ. இங்க பெரிய பெரிய ஓனர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க முன்னாடி உன் சேட்டையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். வாயை மூடிட்டு சைலண்டா இருக்கணும். இங்க இருந்து திரும்ப போற வரைக்கும் நீ வாயை திறக்கவே கூடாது. பார்ட்டில சாப்பிட சொல்வாங்களே, அப்ப என்ன பண்றது? அதுக்கு மட்டும் வாயை திறந்தா போதும். பாக்குறவங்க கிட்ட எல்லாம் நீ என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்காத. வேற என்ன சொல்றது? லவ்வர்ஸ்னு சொல்லட்டுமா? நீ என்ன சொன்னாலும் நான் உன் பொண்டாட்டி தான் சீனு. அதானே உண்மை. அது இன்னும் ஒரு வருஷத்துக்கு தான். அப்ப வேணா நான் உள்ள வந்து நான் உனக்கு ஒரு வருஷத்துக்கு தான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லட்டுமா? இங்க பாரு, இந்த மாதிரி வேலை தான் எதுவும் செய்யாதன்னு சொல்றேன். வாயை மூடிட்டு